சின்ன வயசில் கோயிலுக்கு போகிறதுனாலே ஒரு தனி அனுபவம் தாங்க. அந்த கூட்டம், அந்த சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிறைவு. அப்போல்லாம் காலையில் சாப்பாடு அன்னதானத்துலேயே முடிஞ்சிருங்க. இப்போ எங்கேங்க பொங்கலும் புளியோதரையும் தான். இப்போல்லாம் கோயிலுக்கு வர மக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மிங்க. அன்னதானத்துக்கான ஸ்பான்சரும் ரொம்ப கம்மிங்க. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய நண்பன் கருப்புசாமி தாங்க முதல் நாள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கோவில் பூஜைக்கு வர முடியலனாலும் நானும் தியானந்தும் இங்கே பார்த்துக்கிட்டேங்க. பக்தர்கள்லாம் அன்னதானம் சாப்பிட்டு மனசும் வயிறும் நிறைஞ்சு போனாங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு இது சாதாரணமாக விஷயமா தெரிஞ்சாலும் எங்களுக்கு இது தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷங்க. மனமகிழ்ச்சியோட வீடு திரும்பியாச்சுங்க. தக்ஷா ஸ்கூலில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்றதுனால சாண்டா கிளிப்பு வேணும்னு அடம் பிடிச்சி நித்யா காலையில் வேகமாக சாண்டா கிளிப் பண்ணி அனுப்பிச்சி விட்டா. அப்படி இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் நேற்று வாங்கிட்டு வந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒயிட் லேபிளிங்கில் ஒரு 7 கிலோ ஆர்டர் வந்துருச்சுங்க. அதை பேக் பண்ணிவிட்டு 10 கிலோ நம்ம பிராண்ட் ஆர்டர் பேக் பண்ணி வச்சுட்டுங்க. டிடிடிசி லோக்கல் டெலிவரிலாம் கொண்டு போய் கொடுத்துட்டுங்க. நிக்ஷன் மூலமாக வந்த நம்ம புது கஸ்டமர் டீ தூள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்கா. அப்படிங்க நம்ம டீ தூளில் அடல்ட்ரேஷன் கலரிங் ஏஜென்ட் எதுவுமே கலக்கிறது இல்லைங்க. டச்லேயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்ங்க.